ஹலோ மை டியர் ஃபேமிலி. இன்னைக்கு ரெசினா கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ரெசினா கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெசினா கிளாஸ் மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து ரன் பண்ணலாம். இல்லை பிஸ்னஸ் ஐடியா இல்லை எனக்கு ஆனால் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்களே ஒரு ரெசினில் ஒரு கிஃப்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிளாஸில் என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ரெசின், ரெசின்னா என்னன்றதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த டாப்பிக்காக சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், நம்ம ரெசின் ப்ராடக்ட் பண்ணும் பொழுது நம்ம எப்படி சேஃப்டியாக நம்மளை பார்த்துக்கணுன்றது செகண்ட் டாபிக். தேர்ட் ரெசின் பண்ணுறதுக்கான பேசிக் மெட்டீரியல் என்னென்ன தேவைப்படுது, அதுக்கப்புறமா எப்படி ரெசினை மிக்ஸ் பண்ணுறது. இந்த 4 டாபிக் தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெசின் பற்றி பார்த்துடலாம். ரெசின்றது ஒரு கெமிக்கல் தான். அது தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ லிக்யூட் ஃபார்மில் இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இந்த லிக்யூட் ஃபார்ம் எப்படி கிறிஸ்டலாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசின் கூட ஹார்ட்னரை மிக்ஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிறிஸ்டல் மாதிரி அந்த கல் மாதிரி கிடைக்கிது நம்மளுக்கு. இதில் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 போர்ஷன் இருக்கும். பார்ட் ஏ ரெசினாகவும் பார்ட் பி ஹார்ட்னராகவும் இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிறிஸ்டல் மாதிரியான ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கிது. ஃபஸ்ட்டு இதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் டாபிக் சேஃப்டி ப்ரிகாஷன். இது முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ரெசின்றது ஒரு கெமிக்கல்னு சொல்லிட்டோம். அதை மிக்ஸ் பண்ணும் பொழுது அதுலேருந்து வர ஒரு ஸ்மெல் நமக்கு அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் மாஸ்க் மாதிரி நீங்கள் வியர் பண்ணிக்கோங்க. ரெஸ்பிரேட்டர் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அது காஸ்ட்லியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரெசின் யூஸ் பண்ணும்பொழுது நார்மல் மாஸ்க் ட்ரை பண்ணி கூட யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் கண்டிப்பாக க்ளவுஸ் வியர் பண்ணிக்கோங்க. க்ளவுஸ் யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் மாதிரி அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே டஸ்ட்பினில் போடுற மாதிரி. உங்களுக்கு கண்ணாடி கவரில் கூட அந்த மாதிரி க்ளவுஸ்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேர்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஹேர் லாங் ஹேராக இருக்குது அப்படின்னா ஃப்ரீ ஹேர்லையோ இல்லை அப்படின்னா முடி கீழே படுற மாதிரி நீங்கள் ஹேரை வச்சுக்காதீங்க. ஏன்னா அது ரெசினில் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் பன் மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டுக்கும்போது ஏதாவது ஷால் மாதிரி இந்த மாதிரி கீழே தொங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரெசினில் நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது ரெசின்லேயும் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி துணியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் டாபிக் பேசிக் ரெசின் ஆர்ட் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பேசிக் மெட்டீரியல்ஸ் இருந்தாலே நீங்கள் ரெசின் ஆர்ட் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெசின் தேவைப்படும். அதில் பார்ட் ஏ பார்ட் பி. பார்ட் ஏன்றது ரெசின், பார்ட் பின்றது ஹார்ட்னர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பிராண்ட் வாங்குறீங்களோ அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எது ரெசின் எது ஹார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ணுற பிராண்டை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இல்லை ஒரு சிலத்தில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பிராண்டு வாங்குறீங்களோ அதில் இருக்க அந்த பாட்டிலில் இருக்க டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு வாசிச்சுக்கோங்க. இதில் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1 2:1 ரேஷியோ எல்லா பாக்ஸ்லேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க ஃபார்முலா படி தான் நம்ம ரெசினை மிக்ஸ் பண்ணணும். 2:1 ரேஷியோவில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த ரேஷியோவில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் எப்பயுமே ஒரு ரெசின் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்டோட அவுட்புட் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த பிராண்ட் வாங்குறீங்களோ அந்த பிராண்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை ரெஸ்ட் எடுக்க விடணும் அந்த ரெசினை. அதுக்கப்புறம் தான் நம்ம மோல்டில் ஊற்றி செட் பண்ணணும். அதுக்கப்புறம் 24 ஹார்ஸ் நம்ம அதை ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். இதை வந்து டீட்டெயிலாக இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ராடக்ட் என்ன பிராண்டில் வந்து ரெசின் வாங்குறீங்களோ அதில் இருக்க டீட்டெயில்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். அதுதான் கண்டிப்பாக முக்கியம். ஒரு சிலதில் வந்து 15 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பிராண்ட் வாங்குறீங்களோ அதில் என்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற பிராண்டில் வந்து இப்போ 2:1 ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதே வந்து வேறு சில ப்ராடக்டில் வந்து 3:1 ரேஷியோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த ரேஷியோவையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து ரெசினை நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பேப்பர் கப்போ இல்லாட்டி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கலர்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையா கலர் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குட்டி குட்டி கப் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இதெல்லாம் வந்து அமௌண்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் நிறையா ரெசின் வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக நம்மளுக்கு பிரியாணிலாம் கூட வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரீயூசபிள் மாதிரி தான் இருக்கும். கிறிஸ்டல் சப்போஸ் வந்து அந்த ரெசின் வந்து நம்மளுக்கு அதிலேயே ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ரெசினை தனியாக கூட எடுத்துக்கலாம். அகெயின் இந்த பாக்ஸை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ரீயூஸும் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் சிலிக்கான்லேயே நம்மளுக்கு வந்து கப்பு மாதிரி கிடைக்கும். ஸோ நான் அந்த இமேஜ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்க மாதிரியுமே சிலிக்கான் கப்பும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் வந்து வெயிட்டிங் ஸ்கேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நான் ஒன் டைம் தான் ரெசின் ஆர்ட்டே பண்ண போகிறேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் இந்த மிஷின் இல்லாமையுமே நீங்கள் அளவெடுத்து பண்ணிக்கலாம். பட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இதை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரெசின்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் எதுக்காவது நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் கண்டிப்பாக வாங்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்டிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும், 3:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வெயிட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி ரெசின் வந்து மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரெசின்லாம் மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கு வந்து தேவைப்படும். ஸ்டிக்கு வந்து இந்த மாதிரி 2 டைப்பில் இருக்குது. நான் அப்போதே காமிச்ச மாதிரி மரத்துலேயும் நம்ம பாப் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிலிக்கான் ஸ்டிக்கு. இதில் வந்து சப்போஸ் ரெசின் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம அதை வந்து காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த ஸ்டிக்கை வந்து நீங்கள் அகெயின் எத்தனை டைம் வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு. இந்த ஸ்டிக்கோட ரேட் வந்து ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் இதை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற முக்கியமான ப்ராடக்ட் வந்து மோல்டு. ஸோ இது வந்து சிலிக்கான் மோல்டு. சிலிக்கான்றது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம எத்தனை டைம் பண்ணோம் அப்படின்னாலுமே அதை வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். நீங்கள் ஒரு தடவை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்போ வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி ஃபீல்டை செலக்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து மோல்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு சிலர் வந்து இப்போ இயரிங்ஸ் ஜுவல்லரி மேக்கிங் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெரிய சைஸ் மோல்டுலாம் தேவைப்படாது. ஸோ நீங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மோல்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஃப்ரேமு இல்லாட்டி ஃபோட்டோ ஃப்ரேம் இதில் கூட நம்ம ரெசின் ஆர்ட் வந்து பண்ண முடியும். இதெல்லாம் வந்து கிஃப்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லா மோல்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெசின்லாம் மிக்ஸ் பண்ணும்போது குட்டி குட்டி பபிள் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படின்னு நான் போக காட்டுறேன். அந்த மாதிரி பபிள் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம ரெசின் அப்படியே அந்த பபிளோடையே ஊற்றிட்டோம் அப்படின்னா அவுட்புட் வந்து பார்க்க நல்லா இருக்காது. அந்த பபிளை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே தான் இந்த ஸ்ப்ரே. ஸோ இந்த ஸ்ப்ரேவை வந்து நம்ம ரெசின் மேலே அந்த பபிள் இருக்கிற ரெசின் மேலே அடித்தோம் அப்படின்னா ஒரு 1 or 2 மினிட்ஸில் அந்த பபிள்லாம் அந்த ஹீட்டுக்கு வந்து பபிள் இல்லாமல் நம்மளுக்கு ரெசின் வந்து கிளியர் ஆயிரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இங்க்கு. ஸோ ரெசின்கில் கலர் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த கலர்லாம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசின் பிக்மெண்ட் கலர்ஸ்னே விற்கும். ஒரு செட்டாக வந்து நான் வாங்கி வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் வாங்கி 2 வருஷம் கிட்ட ஆகுது. ஆனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ப்ராடக்ட் வந்து இது. ஸோ இதில் வந்து எத்தனை கலர் செட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு 24 கலர் செட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் கலர் செட்டுமே வந்து வந்துடும்.
ஒரு குட்டி குட்டி பாட்டிலில் இருக்கும். நம்ம 2-3 ட்ராப் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு சப்போஸ் ஒரு சில கலர் தீர்ந்துச்சுனாலும் நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறது வந்து ஆல்கஹால் இங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி கடல் மாதிரி ரெசினில் ஆர்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அந்த ஒரு வேவ் மாதிரி நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு இந்த இங்க் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ப்ளூ கலர் அதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இங்க் வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு பாட்டில் கூட தனியாகவும் வாங்கிக்க முடியும். ஆனால் நான் ஸ்டார்டிங் இந்த மாதிரி கலர் செட்டாக வந்து வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா கஸ்டமர் எந்த கலர் கேட்பாங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அடுத்து இங்க் இல்லாமல் நம்ம இன்னொரு ஃபார்மேட்லேயுமே கலரை வந்து மிக்ஸ் பண்ணலாம். அது வந்து இந்த மாதிரி பவுடர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த பவுடரை வந்து நம்ம ரெசினில் வந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த ரெசினோட கலரும் மாறிடும். அதே மாதிரி ஒரு ஷைனும் கிடைக்கும். இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஷைன் கிடைக்கும். இந்த பவுடரும் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரில் வாங்கிக்கலாம். இப்போ நான் ஒரு பிங்க் கலர் ஷேடில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஒரு மாதிரி ஒரு சில்வர் எஃபெக்ட் மாதிரி நம்மளுக்கு தெரியுது இல்லையா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது, கீழே வந்து கிளிட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங் எஃபெக்ட் வேணும்னா இந்த பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் காமிக்கிறது வந்து நார்மல் இங்க்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது, பிக்மெண்ட் இங்க்குன்னு நான் அப்போதே சொன்னேன் இல்லையா, அந்த இங்க்கில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஆனால் அந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கணுன்றதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு அந்த இங்க் யூஸ் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக வேண்டாம் அப்படின்னா இங்க்கு கூட நீங்கள் ஒரு ட்ராப் ஒயிட் கலரும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி பண்ணணும்னு நெக்ஸ்ட்டு நம்ம போக போக கிளாஸில் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரெசினில் வந்து கலர் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கிளிட்டர் யூஸ் பண்ணியுமே நீங்கள் ஒரு கலர் எஃபெக்டை வந்து கொண்டு வர முடியும். இதில் நான் எந்த கலருமே யூஸ் பண்ணலை. ஆக்சுவலாக அந்தந்த கிளிட்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர், ப்ளூ கலர்னு கிளிட்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணிவிட்டு கோல்டன் கலர் ஷேடு கிளிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரிலாம் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் காமிக்கிறது வந்து நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் ரெசின் ஆர்ட்டில். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து கிளிட்டர் வந்து பார்க்க போகிறீங்க. கிளிட்டரில் வந்து நான் 2 டைப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இந்த செட் பாக்ஸோட ரேட் வந்து 120 ருபீஸ். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு 12 கலர் செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து குட்டி குட்டி பாக்ஸாக இருக்கும் உள்ள. ஸோ அந்த பாக்ஸ் மூலியமாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துகிட்டு திருப்பி வந்து அகெயின் அதை உள்ளே வச்சிடலாம். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. அதுவும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கை ப்ளூ வந்து இதை யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ரொம்ப குட்டி குட்டியாக வந்து அந்த கிளிட்டர் ஷேப் வந்து இருக்கும். அடுத்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ், கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பார்க்க வந்து பெருசாக இருக்கும். இதுலேயுமே வந்து கலர் செட்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா கஸ்டமர் எப்போ நம்மக்கிட்ட எந்த கலர் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் செட்டாக வந்து வாங்கி வச்சுட்டேன். பிஸ்னஸ் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை மட்டுமே வாங்கிட்டால் போதும். இந்த மாதிரி கிளிட்டர் இல்லாமல் இந்த மாதிரி கோல்டு ஃப்ளேக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் கோல்டு கலர் மட்டும் இருக்காது, கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஷேடும் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் ஷேடு வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் கீ செயினில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சைடில் வந்து இந்த கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் இதுவும். அடுத்து வந்து ட்ரை ஃப்ளவர்ஸ், இதுவும் வந்து நம்மளுக்கு செட்டாக கிடைக்கும். இந்த கவரில் இருக்க ஃப்ளவரோட ரேட்டே வந்து 300 ருபீஸ். ஆக்சுவலாக கொஞ்சம் ஃப்ளவர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஹார்ட்டின் ஷேப்பு, ஃப்ளவர் ஷேப் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்லாம் வந்து ரெசின்குள்ளே நீங்கள் டிசைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவைப்படும். அடுத்து நம்ம ப்ராடக்ட் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதை ஃபைனலாக வந்து நம்ம ஒரு பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்டாண்டு வந்து தேவைப்படும். ஸ்டாண்டு வந்து பிளாஸ்டிக்கில், அடுத்து வுட்டில், இந்த 2 டைப்லேயும் இருக்குது. இது இல்லாமல் கிராண்டாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ மெட்டல்லே வந்து கோல்டு, சில்வர் அந்த மாதிரி ஸ்டாண்டும் இப்போ அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். பிளாஸ்டிக் வந்து கம்மியாக இருக்கும், வுட்டு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மெட்டலில் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டோட ரேட்டே வந்து 150 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா அந்த மாதிரி வரும்.
இப்போ நீங்கள் பார்த்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பேசிக்காக நம்ம எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ். இதை தவிர இன்னும் நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. நம்ம 1 by 1 கிளாஸில் வந்து நம்ம செய்கிற ப்ராடக்ட் பொறுத்து என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படுன்றத நெக்ஸ்ட்டு வர கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக பிகினர் கிட்டில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ ரெசினை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ரெசின் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 பாட்டிலாக வந்து வரும் உங்களுக்கு. ஒன்று வந்து ரெசின்னு இருக்கும், இன்னொன்று வந்து ஹார்ட்னர்னு இருக்கும். ஒரு சில பிராண்டில் வந்து இந்த மாதிரி ரெசின் ஹார்ட்னர்னு மென்ஷன் பண்ணாமல் பார்ட் ஏ பார்ட் பின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரேஷியோவும் வந்து மாறும். ஒரு சில பிராண்டுக்கு வந்து 3:1 இருக்கும், ஒரு சில பிராண்டுக்கு 2:1 இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2R இருக்கா, அதாவது ரெசின் வந்து 2 போர்ஷன் எடுத்தோம் அப்படின்னா ஹார்ட்னர் வந்து 1 போர்ஷன் எடுக்கணும். 2 ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா 1 ஸ்பூன் எடுப்போம் இல்லையா, அந்த கணக்கு தான். ஸோ அதுதான் வந்து 2:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ரெசினில் எவ்வளோ எடுக்கிறேன், ஹார்ட்னரில் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இப்போ ரெசினோட பங்கு வந்து எனக்கு 2. ஸோ 2:1ன்றதுனால 2ன்றது எப்பயுமே ரெசினை தான் குறிக்கும், 3னாலும் ரெசின் தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரேஷியோவில் எது கொடுத்துருக்காங்களோ அது வந்து ரெசின். அதை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் இப்போ ப்ராடக்டில் வந்து இப்போ 4:1 இருக்குது அப்படின்னா 4ன்றது ரெசின், 1ன்றது ஹார்ட்னர். ஸோ அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ரெசின் வந்து 2 பங்கு எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ ரெசின் வந்து நான் 100 கிராம் எடுக்கிறேன் அப்படின்னா ஹார்ட்னர் வந்து நான் அதில் பாதி, ஏன்னா 2:1 தானே. ஸோ அதில் பாதி அப்படின்னா 50 கிராம் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அளவெடுத்து எடுக்கிற மாதிரி வரும். ஸோ நான் வெயிட்டிங் மிஷினில் ஃபஸ்ட்டு நான் இந்த டிரான்ஸ்பரண்ட் கப்பை வச்சுட்டு அதோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். டிரான்ஸ்பரண்ட் கப்போட வெயிட்டே வந்து ஒரு 2 கிராம் கிட்டே இருக்குது எனக்கு. ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து 0 ஆக்கணும். இப்போ எனக்கு ஒரு 3 கிராம் வருது அப்படின்னா நீங்கள் எந்த கப்பு வச்சு அந்த லிக்யூடை ஊற்ற போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த வெயிட்டை வச்சு அதை வந்து 0வாக மாற்றிக்கோங்க. 0வாக மாற்றுறதுக்கு அந்த லாஸ்ட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 0வாக கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா ரெசினை வந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெயிட்டிங் வந்து கவுண்ட் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ லிக்யூட் வேணுமோ அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, கொஞ்சமாக இருந்தால் போதும், கொஞ்சம் நிறையா வேணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெசினை வந்து எடுத்துக்கோங்க. ரெசின் ஊற்றும் போது இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றுங்க. வேகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா வெயிட் வந்து அதிகமாயிரும். ஸோ பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு 100 கிராம் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ நான் 100 வர வரைக்குமே பொறுமையாக வந்து ஊற்ற போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ லிக்யூட் வந்து தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெசினையும் ஹார்ட்னரையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஹார்ட்னர் வந்து தண்ணி மாதிரி இருக்கும், ரெசின் வந்து கொஞ்சம் ஜெல்லி ஃபார்மெட்டில் இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும் ஹார்ட்னரோட கம்பேர் பண்ணும்போது. சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து எது பார்ட் ஏ பார்ட் பின்னு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹார்ட்னர் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும், ரெசின் வந்து ஹார்ட்னரை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் அளக்கும் பொழுது கரெக்டாக வந்து இப்போ 100 கிராம் வரல, 101 ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சுனாலும் நீங்கள் வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹார்ட்னரை வந்து ஒரு பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பொறுமையாக பார்த்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. வெயிட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரேஷியோ நீங்கள் தப்பாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெசினை நீங்கள் எவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னாலுமே அது கிறிஸ்டலாக வந்து மாறாது, கெட்டி ஆகாது. 24 மணி நேரத்தில் கெட்டி ஆகணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் 24 ஹவர்ஸில் வந்து அந்த ரெசின் ப்ராடக்ட் வந்து கெட்டி ஆகும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நான் ஹார்ட்னர் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் ரெசின் வந்து 100 எடுத்தனால ஹார்ட்னர் வந்து 50 எடுக்கணும். அப்போ வெயிட் வந்து எனக்கு 150 வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 3:1 ரேஷியோ அப்படின்னா இப்போ ரெசின் வந்து நீங்கள் 300 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹார்ட்னர் வந்து 150 கிராம். அப்போது டோட்டல் வந்து உங்களுக்கு 450 கிராம் வரணும். ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ நீங்கள் நான் 100 கிராம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், என்கிட்ட வெயிட்டிங் மிஷினும் இல்லை, கரெக்டாக எனக்கு மெஷர் பண்ண தெரியல அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக கொஞ்சமாக சின்ன ப்ராடக்ட் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் கரெக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து 2 ஸ்பூன் எடுத்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரெசின் வந்து 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு அப்படின்னா ஹார்ட்னர் வந்து அதே ஸ்பூனில் நீங்கள் 1 ஸ்பூன் ஊற்றணும். ஸோ அதுதான் 2:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். பட்
ப்ராடக்ட் வந்து நீங்கள் எடுக்கும்போது கவனமாக ஒரே அளவில் எடுக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட்னர் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலுமே கெட்டியாகிற தன்மை வந்து கம்மியாயிரும். இல்லை உங்களுக்கு ரெசின் அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த கெட்டியாகிற டைம் வந்து ரொம்ப எடுக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே போர்ஷனில் வந்து இருக்கணும். ஸோ நான் கரெக்டாக எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பபிள் வந்து வேகமாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ ரெசினையும் ஹார்ட்னரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்லோவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த டிப்பெலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா பபிள்ஸ் வர்றதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். ஒரு சைடு இந்த சைடு சுற்றிட்டு இன்னொரு அந்த சைடு சுற்றுனீங்க அப்படின்னா நிறைய பபிள் வந்துடும். உங்களுக்கு அந்த ரெசின் வந்து அப்புறம் அந்த பபிளை நீங்கள் போக்குறதுக்கே டைம் ஆயிரும். ஸோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் மினிமம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸாவது இதை மிக்ஸ் பண்ணணும். சும்மா ஒரு 2 கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா ரெசினும் ஹார்ட்னரும் ரெண்டும் பைண்ட் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் ஒழுங்காக வராது. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசினும் ஹார்ட்னரும் ஒன்றோட ஒன்று வந்து நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து வேகமாக ட்ரை ஆகும். ஸோ அதை வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்பொழுது பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ பொறுமையாக 5 நிமிஷம் டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராடக்டோட ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒரு க்ளவுடு மாதிரி எஃபெக்ட் வருது இல்லையா, அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்த உடனே பயந்துராதீங்க, ஐயோ ரெசின் வந்து கிளியராக வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு க்ளவுட் ஷேப்பில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகி கிளியராக வந்து அந்த லிக்விட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரெசினில் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜே வந்து இந்த ரெசினையும் ஹார்ட்னரையும் நம்ம கரெக்டான ரேஷியோவில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறது தான். இந்த பேசிக் ரெசின் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து சூப்பராக கிடச்சிரும். இதுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். அதே மாதிரி மற்ற எந்த தூசியோ அந்த மாதிரி வராத மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதாவது தூசி விழுந்துருச்சு அப்படின்னா அதை லைட்டாக வேகமாக உடனே எடுத்துருங்க வெளியே. ஸோ தூசி இல்லாமல் கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அழகாக பண்ண எனக்கு கீழே இருக்க என் கை கூட தெரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண அந்த ரெசின் வந்து நல்லா கிளியராக கிறிஸ்டல் கிளியராக கிடைக்கும், தண்ணி மாதிரி. ஸோ நீங்கள் அந்த சைடு இருக்கிற ப்ராடக்டையும் கூட நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் சேஃபாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் அந்த ரெசின் வந்து என்னோடய க்ளவுஸில் வந்து நீங்கள் ஒட்டியிருக்கதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளையே அறியாமல் மிக்ஸ் பண்ணும்பொழுது எப்படினாலுமே ஒரு சில ட்ராப் வந்து நம்ம கையில் படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் வந்து வியர் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம்லாம் நம்மளுக்கு க்ளவுஸ் வந்து தேவைப்படாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். 5 ரூபா 10 ரூபாய்க்கு கூட க்ளவுஸ் விற்கும் இல்லையா, கண்ணாடி கவரில், அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ரெசின் வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா பபிள்ஸ் வந்து வராது. மேக்ஸிமம் குட்டி குட்டி பபிள்ஸ் மட்டும் இருக்கும். ஆனால் நீங்கள் வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரொம்ப குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்து என்னோடதுலேயுமே இருக்குது. இந்த ரெசின் பொறுத்த வரைக்கும் அந்த பிராண்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ அதனால் நானும் வந்து மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அதில் வச்சுருவேன். இந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நிறையா ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக், ஒரு கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் வீடியோ போடணுன்ற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் பிஸ்னஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.